யோ யாரியா நீ புள்ளார் மாதிரி மரத்துல உட்காந்துருக்க? என்ன விஷயம்? கமனரியா, நான் சோகத்துல இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. கல்யாணமும் ஆகல, அப்புறம் என்ன சோகம்? வேலை போயிடுச்சு. அவள தானே. இந்த பார், இந்த கொசு வைக்க தான் மருந்து கிடையாது, சோகத்தை வைக்க கை கண்ட மருந்துக்குது. வா போலாம். எங்க? மருந்து கிடைக்கு தான், வா போலாம். வா. என்ன ஐயர, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இங்கேயும் கூட நான் உட்காரக்கூடாதா? எவன் எங்க உட்கார்ந்தா உங்களுக்கு எல்லாம் என்னடா? இந்தியாவில் இப்படி கேட்கறோன்னு முதல்ல க்ளோஸ் பண்ணணும். இல்லைங்க, இவ்வளவு தூரம் வந்து குடிக்காட்டா தப்பா நினைப்பாங்க. கொஞ்சம் குடிங்க. ஐயா வேணாங்க, நான் சும்மா ஒரு கம்பெனிக்காக தான் வந்தேன். நீங்க குடிங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல கொஞ்சம் கோமட்டும், ஒரு ரவுண்ட் உள்ள போச்சு வச்சுக்கோங்க. ஒண்ணும் தெரியாது, சுற்றுப்புறமும் தெரியாது, சுகாதாரமும் தெரியாது. பெரியவங்க என்ன சொல்றாங்க? களவும் கற்றும் வர திருக்குறள்ல பாரதியார் சொல்லல? நீங்க ஏனே பாரதி ராஜா பாலச்சந்திர எல்லாம் கூட்டிட்டு உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். குடின்ற. குடிக்கணுமா? ஆமா. சரி. மூக்கப்புடி. மூக்கப்புடி. பாயத்தரா ஊத்து உள்ளார. ஒண்ணு அது ஊத்து. ஒண்ணாவது அவ்வளவுதான். ஆபாடா அவ்வளவுதாமா, அவ்வளவுதான். ஆபாடா அப்பா. குடிச்சியா? ஊத்துங்கண்ணே. ஊத்தியாச்சே? படே ஊத்துங்கண்ணே. ஊத்தியாச்சுமா? அடுத்த ரவுண்ட் ஊத்துங்க. கொஞ்சம் உள்ள போட்டு அப்புறம் ஊத்தலாம். ஊத்துறேன் நான். நீ எப்படா குடிக்க ஆரம்பிச்சேன்? ஒரு 20 வருஷமா குடிக்கிறேன். நான் வாய் திறந்தேன்னு குடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னடா பெருங்குடி மகனா? கொஞ்சம் மரியாதையா பேசினால மாட்டை வரட்ட மாதிரி வரட்டியா? டேய், உள்ள போனதுக்கு அப்புறம் மாடு ஒண்ணுதான், மனுஷனும் ஒண்ணுதான். ஓஹோ. ஊத்துறா ஏற மாட்டு போய். இப்படி முதல்ல மரியாதை கேட்கலாம்ல? ஊத்துறா. என்ன ஐயர் ஏன் இடத்துல வந்து படுத்துட்டு இருக்காரு? தண்ணி அடிச்சு நான் தரையில படுக்கணும், இவரு பெட்ல படுப்பாரு. ஏந்திரு. சரசு, பொம்பளைங்க என்ன வேலை? ஆம்பளைங்க இருக்கிறத பொம்பளைங்க வரக்கூடாது தெரியாத உனக்கு? என்ன குடிச்சிட்டு வந்தியா? இதுதான் என் புது பழக்கம். இதெல்லாம் ஒண்ணும் புது பழக்கம் இல்ல, ரொம்ப நாளா பழகினது. நடுவுல கொஞ்சம் விட்டேன், திருப்பி ஆரம்பிச்சுட்டேன். இப்ப ஆல்ரெடி. முதல்ல வெளியே போயா. என்னது வெளியே போறதா? அங்கேயும் படக்கூடாது இங்கேயும் படக்கூடாது. மனுஷன் எங்க தான் படுக்கிறது? உன் வீட்ல போய் படு. இது ஓம் வீடா? வீட்டே மாத்துறாங்களா? சரி பரவாயில்ல, நீ அங்க படு, நான் இங்க ஓரமா படுக்கிறேன். யோ ஏந்திரியா. சின்ன பாட்டு பாடுமா. பாட்டா? முதல்ல ஏஞ்சி வெளியே போயா. என்னம்மா என்ன இது? சரி நான் அங்க படுத்துக்கிறேன், நீ அந்த போறவை எனக்கு கொடுத்துரு, நான் போட்டு படுத்துக்கிறேன். அந்த குடும்பம் நான் படுத்துக்கிறேன். என்னாச்சு? என்னாச்சு? பாச்சே. என்ன? என்னக்காச்சு? அது வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்தப்ப இவர்தானே இருந்தாரு? இவர் இல்ல, இவர் நான் கத்துனதுக்கு அப்புறம் தான். அப்புறம் தான் வந்தாராமா? அதுக்கு முன்னால யாரும் வரலையா? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ தனியா படுத்திருக்கிறியா, அந்த பயத்துல பிரமையில கத்திட்ட. பயத்துல கத்திருச்சு. நீங்க எல்லாம் போங்க போங்க. ஏடா, உன்னை திண்ணையில தானே படுக்க சொன்னேன், எங்க போன? தண்ணி வாங்க. எத்தனை தடவை சொல்ற உன்னை தண்ணி அடிக்க வேண்டான்னு? என்னடா இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுதா என்ன பண்ணிருப்பேன்னு? தண்ணி அடிச்சா உனக்கு தலைகால் தெரியாது, நீ பக்கத்தால இருந்தா அதுக்கு தலைகால் தெரியாது. நான் ஒண்ணும் தப்பு. தெரியும். தப்பு பண்ணும்போது தண்டிச்சா அவன் திருந்துவான், சப்போர்ட் பண்ணா மறுபடியும் தப்பு தான் பண்ணுவான். நான் தப்பு ஒண்ணும் பண்ணலையே. ஏன் இப்ப தப்பு பண்ணணுமா? வா. பெட்ஷீட். அத பார்த்தா பெட்ஷீட் மாதிரி உனக்கு தெரியுதா? இல்ல. அரா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன சொன்ன? தேங்க்ஸ் சொன்னேன். சரசக்கா, சேதுபதி பையோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காருக்கா. எங்க போறாரு தெரியலக்கா. சேது, சேது இங்க வா. வா சொல்றேன்ல, வாயா. வாப்பா. அட வாப்பா. எங்க சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு வர அளவுக்கு நான் நடந்துக்கலையே. உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஆஹா. இல்ல சரசு, உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நில்லு, என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு போயா. ராத்திரி குடிச்சிட்டு உன் கையை பிடிச்சிட்டு வீட்டுல படுத்துட்டு சேச்சே, சேதுபதி பண்ணது தப்பு. எங்க ஐயர் அப்பாவுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு புரியலையே. ஏன் இவ்வளவு தத்தியா இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அப்படின்னா இன்னும் தெரியலையா? ஒரு பொண்ணு மேல, அதுவும் அழகான பொண்ணு மேல ஆசைப்படுறதாயா உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு அழகு. நீ ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? கொண்டவனா வந்திருக்கணும், குடிக்காரனா வந்திருக்க கூடாது. சரசு, ஐயோ, உன்கிட்ட பேச என்னால ஆவாது.
இவ்வளவு மாங்கா மடையனா இருக்கியே. யோ, ஒரு பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு பாக்குறேன், விட மாட்டியே. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். சரசு, நான் ஒரு அனாதை. ஆமா, நீ மட்டும்தான் அனாதை. நானு விக்டோரியா மகாராணி, மேடம் டயானா. நீ அண்ணா நகர் அனாதைனா, நான் அம்ஜிக்கர் அனாதை. அனாதைக்கு அனாதை தானே ஆதரவு. நான் மேல வெட்டி இல்லாதவன், கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஆமா, இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி தொலை. லவ் பண்றேன் சொல்றதை தவிர மீதி எல்லாமே சொல்லு. உனக்கு வேலை தானே வேணும். நாளைக்கு உன்னை முதலமைச்சர் ஆக்குறேன், நாளைக்கு உன்னை பிரதமர் ஆக்குறேன், மறுநாள் உன்னை ஜனாதிபதி ஆக்குறேன். வேணாம் சரசு, விளையாடாத. விளையாடலீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராமா கம்பெனி இருக்கு, அதுல டெய்லி உனக்கு ஒரு வேஷம் வாங்கி தரேன். போதுமா? இப்போ அது சொல்லியா? என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு ஐ சொல்லு. லவ் யூ. ச்சே, கொஞ்சம் அழகா சொல்லலாம்ல. அப்படியா? ம். ஐ லவ் யூ. புள்ளையரப்பா, முதல்ல நான் நாடகத்தில் நடிக்க போறேன். நீ தான் எனக்கு வழி காட்டணும். ஒரு கட்டு கணேஷ் பீடி கொடுப்பா. கணேஷ் பீடியா? ஏன் இரு, தப்பா நினைச்சுக்காத. சாஸ்திரம் சொல்ற வாயால இந்த சனியனை வச்சு ஊதுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ, நான் ஐயர் இல்லப்பா, நாடகத்துக்காக இந்த தாடி ஒட்டி இருக்கு. ஆள் கிடைக்கலங்கிறதுக்காக நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தா உமா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாவது தத்து புத்துன்னு பேசிய காரியத்தை கெடுத்துறாதே. நாங்க சொல்ற மந்திரத்தை திருப்பி சொன்னா போறோம், புரிகிறதோ? எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய மணி விழா என்பதற்காக அல்ல, உங்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த மணி விழா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்முடைய இயக்கத்தின் தளபதி போர்வாள் கோயில்சாமி, ஏண்டா என் பேருக்கு மட்டும்தானே கைத்தட்ட சொன்னேன்? நான் சொல்லிங்க. அவருடைய வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த விழாவுக்கே நான் ஒத்துக்கொண்டேன். எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல, என்ன செய்தான் என்பதுதான் முக்கியம். இங்கே கைத்தட்ட சொல்றான். என் ரத்தத்துக்கும் மேலான, என் உடன் பிறப்புக்கும் மேலான எழுச்சி மிகு பாசமிகு தீ பொறிகளே, தீ பந்தங்களே, உங்கள் மகிழ்ச்சி எனக்கு தெரிகின்றது, உங்களது ஆரவாரம் எனக்கு புரிகின்றது, உங்களது சந்தோஷம் எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இன்று தானை தலைவனுக்கு பிறந்த நாள் விழா. நான் தலைவர் என்னை வாரிசாக அறிவிப்பார் என்றோ அல்லது கட்சியில் எனக்கு தலைமை பதவி கிடைக்கும் என்றோ இந்த மணி விழாவை இன்று நான் ஏற்பாடு செய்யவில்லை. எனக்கு ஆட்சி முக்கியம் அல்ல, கட்சி தான் முக்கியம். பதவிக்காக கட்சியை உடைப்பான் இந்த சைக்கோ என்று பேசிய எத்தர்களின் வாயை அடைப்பதற்காகத்தான் இந்த மணி விழாவை இன்று நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். இந்த கட்சியின் நலனுக்காக வாழ்நாள் எல்லாம் தலைவரின் காலடியில் விழுந்து கிடப்பேனே தவிர ஒருபோதும் கட்சியை உடைக்க மாட்டான் இந்த சைக்கோ. அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ. தலைவர் மேலே மேலே சென்று கொண்டிருக்க வேண்டும், அதை இந்த தொண்டன் கீழே இருந்து பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சைக்கோவினுடைய லட்சியம். அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ. போய் நீரும் போய் தீர்த்தத்தை ஊத்திட்டு வரும். சாமி பார்த்து போக கூடாது. டேய், சாமிக்கு வேற தீர்த்தம் கூட, நீங்க போங்க.
வரை அவரின் மணிவிழாவின் போது ஐயர் வேடம் அணிந்த ஒருவரால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டார். தப்பி ஓடிய குற்றவாளியை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். சரசு சரசு என்னையா இந்த நேரத்துல? ஐயோ, எவ்வளவு பணம்! நம்ம வீட்லயே புதைச்சிடலாங்க. உயிர் இருக்கே. ஐயோ, இவர் இல்ல, பணத்தைங்க.